ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நவம்பர் 30 சனிக்கிழமை நாளைய தினம் அற்புதமான கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அமாவாசை தினம். இந்த ஒரே ஒரு பூ உங்கள் கையில் இருந்தாலே போதும், உங்கள் குடும்பத்துக்கே கோடீஸ்வர யோகம் ஏற்படும், பணவரவு பின்னி எடுக்கும், தங்கம் வெள்ளி தானாக சேரும். அது என்ன பொருள் என்ன பூன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பூவை எந்த நேரத்தில் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மாதம் வரக்கூடிய அமாவாசை தினம் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. நம்மளோட பித்ருக்களை வழிபாடு செய்யறதுக்கும் குலதெய்வத்தை வழிபாடு செய்யறதுக்கும் சிவபெருமான வழிபாடு செய்யறதுக்கும் ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாள். ஆனால் அதே அமாவாசை தினம் கார்த்திகை மாதத்தில் வருதுன்னா அது கூடுதல் விசேஷம். காரணம் என்னன்னா, கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது தெய்வீக வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். அதுலேயும் தீப வழிபாட்டுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த ஒரு கார்த்திகை மாதம் இருக்கு இல்லையா, இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு தீபத்தை ஏற்றி கடவுள்கிட்ட என்ன வழிபாடு செஞ்சாலும் அந்த வேண்டுதல் உங்களுக்கு தானாக வந்து சேரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. கார்த்திகை மாதத்தில் ஐயப்பனுக்கு மாலை போடுறது, சிவபெருமானுக்குரிய திரு கார்த்திகை தீபத்தன்னைக்கு வீடு முழுக்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது, முருகனுக்கு விரதம் வந்து வழிபாடு செய்கிறது எல்லாமே நீங்கள் வழக்கமாக செய்யக்கூடிய ஒன்று தான். அது போக கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை தினம், பௌர்ணமி, இது மாதிரி விசேஷ நாட்களில் நீங்கள் வீட்டில் பண்ணக்கூடிய தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது இரட்டிப்பாக இருக்கும். அதுலேயும் வெளிச்சத்தை தரக்கூடிய வாழ்க்கையை பிரகாசமாக்கக்கூடிய இந்த ஒரு கார்த்திகை மாதத்தில் அமாவாசை தினத்தில் இந்த ஒரு பூவை வச்சு நீங்கள் செய்ய வேண்டிய இந்த ஒரு பரிகார முறை உங்கள் வாழ்க்கையில் எக்கச்சக்கமான செல்வங்களை கொண்டு வந்து சேர்க்க போகுது. முதல்ல நவம்பர் 30 அமாவாசை திதி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரியாக காலையில் 11:04 பிறகு தான் அமாவாசை பிறக்குது. அது ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 1 மதியம் 12:19 வரைக்கும் இருக்குது. சனி மற்றும் ஞாயிறு 2 நாட்களுமே அமாவாசை திதி இருந்தாலும் சனிக்கிழமை நவம்பர் 30 கார்த்திகை 15 அன்னைக்கு தான் அமாவாசை திதி. நீங்கள் பித்ருக்களுக்கு வழிபாடு செய்யணும், பித்ரு கடன் செலுத்தணும், இல்லை பித்ருக்களுக்கு சமைச்சு படையல் போடணும் அப்படின்னாலும் அதை நீங்கள் சனிக்கிழமை காலையில் 11 மணிக்கு மேலே எப்போ வேணாலும் செய்யலாம். 9:10 ராகு காலம், 1:03 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் எப்போ வேணாலும் தாராளமாக நீங்கள் பித்ரு வழிபாடும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களுக்கான வழிபாட்டையும் நீங்கள் செய்யலாம். இந்த அமாவாசை தினத்துக்கு நம்ம ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வளர்பிறை நாட்கள். வளர்பிறை நாட்கள் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்பிறை நாட்களில் நாம் எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதில் வளர்ச்சி ஏற்படும். அதுக்காக தான் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்களை நல்ல காரியத்துக்காக பயன்படுத்துவாங்க. அதோட முதல் படியாக இந்த ஒரு பூ, இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பூ இருக்கு இல்லையா, இந்த பூவை பயன்படுத்தி பூஜை அறையில் நீங்கள் செய்ய வேண்டிய இந்த ஒரு பரிகார முறை உங்களுக்கு எல்லா விதமான வளங்கள்லையும் வளர்ச்சி ஏற்படுத்த போகுது. அது என்ன பூ அப்படின்னா ஆவாரம் பூ, காய்ந்த ஆவாரம் பூ. இது நிறைய பேர் வீடுகளில் எளிதாக கிடைக்கலாம், இல்லை கிடைக்காமலும் போகலாம். அப்படிப்பட்டவங்க என்ன செய்யலாம்னா, நாட்டு மருந்து கடைகளில் போனீங்கன்னா ஆவாரம் பூவை வச்சுருப்பாங்க. ஆவாரம் பூ மரம் இருக்கிறவங்க ஃப்ரெஷ்ஷாக அந்த பூவை பறிச்சுட்டு வந்து நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு இந்த வழிபாட்டுக்கு பயன்படுத்தலாம். பக்கத்தில் ஆவாரம் பூ இல்லை கிடைக்கல அப்படிங்கிறவங்க தாராளமாக நாட்டு மருந்து கடைகளில் விற்கக்கூடிய காய்ந்து போன ஆவாரம் பூவை பாக்கெட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்து பயன்படுத்தலாம். ரெண்டுத்துக்கும் ஒரே பலன் தான். மரத்துலேருந்து பறிச்சு வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சிங்கன்னா மஞ்சள் நிறத்தில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், காய்ந்து போனது கொஞ்சம் பழுப்பு நிறம் மாறி இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் நீங்கள் ரெண்டுத்தையுமே பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இதில் கவனிக்க வேண்டியது. ஆவாரம் பூ நீங்கள் எப்படி பயன்படுத்தினாலும் சரி வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுடுங்க. நவம்பர் 30 சனிக்கிழமை அமாவாசை தினத்தன்னைக்கு மாலை சரியாக ஒரு 6-7 மணிக்கு மேலே வீட்டோட பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு சின்னதாக ஒரு தட்டு ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தட்டில் நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கக்கூடிய இந்த ஆவாரம் பூ இருக்கு இல்லையா, இந்த ஆவாரம் பூவை அந்த தட்டில் பரப்பி வச்சுக்கணும். இந்த ஆவாரம் பூவுக்கு இன்னொரு மகிமை இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவாரம் பூ இருக்கக்கூடிய இடங்களில் தங்கம் வெள்ளிக்கான யோகம் வந்து அதிகமாக இருக்குமா. நிறைய பேருக்கு இந்த சொர்ண தோஷம் இருக்கும். சொர்ண தோஷம் அப்படின்னா நிறைய காசு பணம் எல்லாம் வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட தங்கம் வந்து சேரவே சேராது. ஏதாவது ரூபத்தில் வரக்கூடிய தங்கம் வந்து திரும்ப போய்கிட்டே இருக்கும். தங்க நகைகள் நிரந்தரமாக நம்மக்கிட்ட தங்கணும் அப்படின்னா சொர்ண தோஷம் நம்மக்கிட்டேருந்து போகணும். அந்த சொர்ண தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த ஒரு ஆவாரம் பூ. அதனால தான் அட்சய திருதியை மாதிரியான தங்கம் வாங்க வேண்டிய சில முக்கியமான நாட்களில் தங்கத்துக்கு நிகராக இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆவாரம் பூவை வாங்கி வீட்டில் வைக்கணும்னு சொல்லுவாங்க. தங்கம் இருக்கக்கூடிய இடத்துல காசு பணம் தானாக தங்கும், லட்சுமி கடாட்சம் ஏற்படும். அதனால்
இந்த ஒரு ஆவாரம் பூவை ஒரு கைப்பிடி அளவு ஒரு தட்டில் பரப்பி பூஜை அறையில் வச்சுடுங்க. இதை நீங்கள் குறிப்பிட்ட இந்த தெய்வத்துக்காக தான் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு கிடையாது. ஒட்டுமொத்த தெய்வங்களோட அருளையும் இந்த பூ மூலயமா நீங்கள் பெற முடியும். குறிப்பாக மகாலட்சுமி தாயாரை மனசார நினச்சிக்கோங்க. அந்த தட்டு மேலே அந்த ஆவாரம் பூவை வச்சுட்டு, எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தங்கத்துக்கு வெள்ளிக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எதுவுமே எங்களுக்கு இருக்கக்கூடாது, அதெல்லாம் விலகி ஓடணும், பணம் காசு நிரந்தரமாக தங்கணும், தங்கம் வெள்ளி சேரணும்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு அந்த பூவை பூஜை அறையில் அப்படியே வச்சுடுங்க. விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட அன்றாட வேலையெல்லாம் பார்க்கலாம். சரியாக ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து இந்த ஆவாரம் பூவை எடுத்து அதில் ஒரே ஒரு சில்லறை நாணயத்தை சேர்த்து சின்னதாக ஒரு டப்பாவில் போட்டுடணும். பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணிங்கள்ல அந்த ஆவாரம் பூ, அந்த பூவை அப்படியே எடுத்து சின்னதாக ஒரு பாக்ஸ் கண்டெய்னரில் போட்டு அதில் ஒரு சில்லறை நாணயத்தை போட்டு வச்சுடுங்க. சில்லறை நாணயம் எவ்வளோ ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல, அது உங்கள் விருப்பம்தான். சில்லறை நாணயத்தை போட்டு இறுக்கமாக மூடி இதை உங்கள் வீட்டோட பூஜை அறையிலேயே ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமா வச்சுடுங்க. சுத்தபத்தம் இல்லாமல் அந்த ஆவாரம் பூவை தொட வேணாம். வெள்ளி மற்றும் செவ்வாயில் அதுக்கு தீபதூபம் காமிக்கலாம். இந்த ஆவாரம் பூவை நீங்கள் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு அமாவாசை தினத்தன்னைக்கு இது மாதிரி தட்டில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு தங்கம் வெள்ளி சேரணும், பணம் சேரணும் வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் பாக்ஸில் போட்டு அதோட நாணயத்தை சேர்த்து பூஜை அறையில் வைக்கும்போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய சொர்ண தோஷம், தங்க நகை வாங்குறதுக்கான தடை எல்லாத்தையும் அது நீக்கிடும். கூடவே பணம் காசு சேர்றதுக்கான பண வரவு தடை இருக்கு இல்லையா, அந்த தடை எல்லாத்தையும் இது தகர்த்து எரிஞ்சிடும். தங்கத்துக்கு நிகரான ஒரு பொருளாக இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆவாரம் பூவை கார்த்திகை மாதத்தில் நவம்பர் 30ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அமாவாசை தேதி அன்னைக்கு நீங்கள் மாலை ஒரு 6 மணிக்கு மேலே இது மாதிரி செய்யறதால சகல விதமான நன்மைகள் உங்களை தேடி வரும். தங்கம் வெள்ளி வீட்டில் குவியும், பணவரவு எக்கச்சக்கமாக இருக்கும். ரொம்ப ஒரு அற்புதமான இந்த ஒரு கார்த்திகை மாதத்தில் இதை தவற விட்டுறாதீங்க. இது போக கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு அமாவாசை தினத்தன்னைக்கு உங்கள் கையால் என்ன தானங்கள் செய்ய முடியுமோ அந்த தானத்தை நீங்கள் செய்யலாம். பித்ருக்களுக்காக காகத்துக்கு தானம் செய்யலாம். யம பயம் நீங்கணும், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெடுதல்கள் நீங்கணும், எல்லா விதமான தோஷங்களும் நீங்கணும் அப்படின்னா பசுமாட்டுக்கு ஏதாவது பொருளை தானமாக கொடுங்க. ரோட்டில் எவ்வளவோ ஏழை எளிய மக்கள் கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு உங்கள் கையால் ஒரு பாக்கெட் பால் பாக்கெட்டோ இல்லை 1 கிலோ அரிசி சமைக்கிறதுக்கோ இல்லை தேவையான காய்கறிகளோ உங்கள் கையில் வாங்கி கொடுக்கலாம். அமாவாசை தினம் அப்படிங்கிறது பித்ருக்களுக்கான கடனை செலுத்துறதுக்கான நாள் மட்டும் கிடையாது, உங்களுக்கான புண்ணிய கர்மாக்களை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு நாளும் இதுதான். அந்த புண்ணிய கர்மாக்களை நீங்கள் எப்படி சம்பாதிக்கலாம்னா நல்ல விஷயங்கள் பண்ணும்போது தான். யாராவது நாளைக்கு உங்கள்கிட்ட உதவியோட ஒரு 10 ரூபா கேட்குறாங்களா, கொஞ்சம் கூட யோசிக்காதுங்க, அதை அப்படியே கொடுத்துருங்க. அதே மாதிரி ரோட்டில் யாராவது வியாபாரம் பண்ணுறாங்க, ஒரு வயசானவங்க வியாபாரம் பண்ணுறாங்கன்னா அவங்க விற்கக்கூடிய பொருளில் பேரம் பேசாதீங்க. அவங்க கேட்கக்கூடிய பொருளை, கேட்கக்கூடிய விலையை அப்படியே கொடுத்து வாங்கிட்டு வந்துடுங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. கூடவே இந்த ஆவாரம் பூவை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தையும் செய்யுங்க, நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.